எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மரச்செம்பருத்தி இருந்தது. நானும் டெய்லி வந்து இந்த பூ பார்ப்பேன். எப்படா பஞ்சு வரும் அப்படின்னு சொல்லி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படிங்கிற மாதிரி. சாரி. நானும் இந்த செடியில் எப்படா பருத்தி வரும் திரி பண்ணி டெய்லி தீபம் போடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த செடியில் என்னமோ பருத்தியே வர்ற மாதிரியே தெரியல. சரின்னு அந்த அக்காட்ட போய், என்னக்கா இந்த பருத்தி செடியில் பருத்தியே வரல அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அக்கா என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க. இது பருத்தி செடி இல்லைம்மா, புளிச்சக்கீரை அப்படின்னாங்க. அக்கா பொய் சொல்லாதக்கா, அது ஒயிட் கலர் தானே பூ இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, ரெட் கலர்லேயும் பூ இருக்குமா, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த புளிச்சக்கீரையிலையும் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. ஒரு நாளைக்கு நானும் கோங்கரா சிக்கன் செய்யலான்னு இருக்கேன். பக்கத்தில் பில்டிங் வேலை நடக்கிறதுனால இந்த செடி ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்புறம் இது நம்ம குக் பண்ண முடியாதுன்னு சொல்லி இதனோட சீட்ஸ் மட்டும் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டேங்க. நம்ம வீட்டில் இந்த சீட்ஸ் போட்டு செடி வளர்த்தி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய்.